ரைட் கண்ணா, அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் 4.2. ரைட், வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஸோ PHP அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப் சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வெப் சர்வரில் டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிப்பாக வெப் சர்வரில் என்ன தேவைப்படும் அப்படின்னா இன்டர்பிரேட்டர் வந்து ஏதாவது இருக்கணும். வெப் சர்வரில் ஏதாவது இன்டர்பிரேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இன்டர்பிரேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா தான் இந்த PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட், ஸோ என்னென்ன வெப் சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வெப் சர்வர் இந்த அப்பாச்சி டாம்கேட், மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ் அப்படின்றது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வெப் சர்வர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா PHP இன்டர்பிரேட்டர் மாடியூல் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது என்ன மீன் பண்ணது அப்படின்னா ஸோ அப்பாச்சி டாம்கேட், மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ்ல வந்து நம்ம வந்து PHPயை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ சர்வர்னா என்ன? ரைட், இதுதான் சர்வர். இப்போ இது சர்வர் அப்படின்னா ரைட், ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளைண்ட் மிஷின். ரைட், ஸோ இன்னும் இது பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாமே மொபைல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து மெயின் சர்வர். ரைட், இப்போ உனக்கு என்ன தேவைப்படுச்சுனாலும் நீ என்ன பண்ணுவேன், இங்கே இருக்க யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர். ரைட்டா, ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த யூடியூப் சர்ச் பாரில் அல்லது கூகுள் குரோம் இருக்க ஒரு வெப் ப்ரௌசராக, ஸோ அதில் இருக்க அந்த சர்ச் பாரில் வந்து நீ என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுவேன். ஸோ அதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்ததையும் ஸோ அதுக்கான ரெக்வஸ்ட் வந்து இதுதான் கிளைண்ட் மிஷின். ரைட்டா, ஸோ இந்த கிளைண்ட் மிஷினில் எதுவுமே இருக்காது. ரைட்டா, இது கிளைண்ட் மிஷின். இந்த கிளைண்ட் மிஷினில் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மிஷினில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லா விஷயமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், சர்வர் மிஷினில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ரைட்டா, அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ ரைட்டா அது வந்து HTML கோடாக ஜென்ரேட் ஆகி அந்த கோடு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வருக்கு போகும். ஸோ இது வந்து ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுது. ரைட்டா, கிளைண்ட் எதை சென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுது. ரைட்டா, ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். என்ன சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ நான் www.youtube.com அப்படின்னு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த youtube.com அப்படின்ற இந்த யூடியூப் சர்வர் யூடியூப் பேஜ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இங்கே ஷேர் பண்ணோம், இங்கே கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணும். ஏன்னா இவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த பேஜ் வேணும் அப்படின்னு ஸோ இருந்துச்சு அப்படின்னா இருக்குது அப்படின்ட்டு அந்த பேஜ் உனக்கு டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படின்னா உனக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்றத உனக்கு ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணும். ரைட், இப்போ இந்த யூடியூப் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லா மொபைலையும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எல்லா மொபைல்லையும் எல்லா வீடியோஸும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு இடத்துல சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த நம்ம மொபைல் மூலமோ அல்லது கிளைண்ட்டாக இருக்க நம்ம சிஸ்டம் வச்சு நம்ம சிஸ்டமில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இதுதான் சர்வர் அண்டு கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இதோட மெயின் பர்பஸ், இந்த கிளைண்ட் சர்வரோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ரைட்டா, ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு போய் எல்லா சிஸ்டம்லையும் தனித்தனியாக வைக்காமல் நம்ம ஒரே இடத்துல கொண்டு போய் வச்சு அதை நம்ம ஃபுல்லாக டோட்டலாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேபில் ஒரு 60 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 60 கம்ப்யூட்டரையும் ஒரே ஒரு சர்வரில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 60 கம்ப்யூட்டர் இப்படி தனித்தனியாக இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த சர்வர் கூட அட்டாச் பண்ணிப்பாங்க. ஏன் சார் அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லையும் தனித்தனியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ எல்லா சாஃப்ட்வேரையும் எங்கே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உனக்கு எந்த சிஸ்டம்லேருந்து வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏன்னா இங்கே இருக்க 60 சிஸ்டம், லேபில் இருக்க 60 சிஸ்டமே இந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எந்த சாஃப்ட்வேர் நீ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே இருந்துட்டு இந்த கிளைண்ட் மிஷினில் எந்த கிளைண்ட் மிஷினில் இருந்தாலும் சரி கிளைண்ட் மிஷின்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம ரெஸ்பான்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி பின்னாடி இருக்குது, அதை பார்க்கலாம். ரைட், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்பாச்சி டாம்கேட் அந்த மைக்ரோசாஃப்ட் ஐஎஸ்எஸ்லாம் நமக்கு PHP இன்டர்பிரேட்டர் மாடியூலை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட், இந்த PHP அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இனிஷியலைசேஷன் தான். ரைட்டா, PHP அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாவே யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கிற நிறை குறைகளை வந்து பயன்படுத்தி நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP 7.3 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை எப்போ அஃபிஷியல் டீம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
November 30th 2017 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரைட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ரைட். இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், அதாவது இந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் ஸோ இங்கே அக்கறாகிற நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் மூலமாக தான் ரிசால்வ் ஆகுது. ஸோ என்ன சார் ப்ராப்ளம் ரைஸ் ஆகும் அப்படின்றதுலாம் நம்ம பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்கில் வரும் பார்க்கலாம். ரைட். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மெக்கானிசம் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ரைட்டா. ஸோ மோர் தென் ஒன் ஹார்ட்வேரில், அதாவது மோர் தென் ஒன் கிளைண்ட்டில் வந்து டேட்டா வந்து நம்ம நெட்வொர்க் மூலமாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஒரு மெயின் எய்மே இதில். ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்வர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளைண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ், சர்வர் மிஷின் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு சிஸ்டம்க்கு தேவையானதை தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே நமக்கு அது கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ கேம்லாம் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம்லேயே வந்து அதிகமான ரேம் இருக்கணும், அதிகமான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இப்போ 60 சிஸ்டம்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றப்ப 60 சிஸ்டமும் எந்த டைமில் வேணாலும் கேட்கும். ரைட்டா. ஸோ 2 சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர் கேட்கும். ஸோ அப்போ கான்கரண்ட்டாக அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் அந்த ஒரே சாஃப்ட்வேரை 2 டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அதே அப்ளிகேஷன் கேட்குறாங்க, செகண்ட் கிளைண்ட்டும் அதே அப்ளிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வர் கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த சர்வரில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனையும் 2 டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ கிளைண்ட் 1க்காக ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும், கிளைண்ட் 2க்காக கான்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால சர்வர் வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷினாக இருக்கும். ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ கிளைண்ட் அப்படின்றது செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின். ரைட். அது எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும் நெட்வொர்க்கில். ரைட்டா. அடுத்தது ஸோ இந்த கிளைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிளைண்ட் எதை சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். தென் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கிளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவைப்படுற மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு திருப்பி கொடுக்கும். ரைட். அதனால தான் நம்ம சர்வர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட்டை வந்து சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்வர் அண்ட் கிளைண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் சர்வீஸ் ரெக்வஸ்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ சர்வரை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், ஏன்னா சர்வர் தான் வந்து சர்வீஸை கொடுக்குது, அதனால சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்வீஸை வந்து சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்றதுனால அது சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ரைட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சார் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி டயர் ஆர்கிடெக்சர். இங்கே வந்து ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் சர்வர் ஆக்சஸ்டு பை த சர்வர் ஆக்சஸ்டு பை கிளைண்ட். த கிளைண்ட் அப்ளிகேஷன் ரன்ஸ் இன்சைட் த சர்வர் மிஷின். ரைட்டா. ஸோ இங்கே கிளைண்ட்டே சர்வராகவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம். ரைட்டா. அந்த பர்டிகுலர் சிஸ்டம்லேயே நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இங்கே கிளைண்ட்டும் அதே தான், சர்வரும் அதே தான். ஸோ கிளைண்ட்ல இருந்துட்டே நம்ம என்ன பண்ணிப்போம் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ல இருந்துட்டே நம்ம அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டில் இருக்க சிஸ்டம்லாம் இருக்குல்ல, தனியாக இருக்குல்ல, எது கூட கனெக்ட் ஆகாமல், ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர் மாடல். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயராக இருக்கும். ஒன்று கிளைண்ட் எல்லாம் தனியாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தனியாக இருக்குது. இது நம்ம இப்போ ஒரு காலேஜ் லேப் வந்து எக்ஸாம்பிளாக சொன்னோம்ல, அதுதான். ஸோ எல்லாத்தையுமே எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கிளைண்ட் வந்து தேவைப்படுறத எங்கேருந்து வாங்கிக்கும் அப்படின்னா சர்வர்கிட்ட இருந்து வாங்கிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர் மல்டி டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து மோர் தென் 1 சாஃப்ட்வேர் தேவைப்படும். ரைட்டா. ஸோ மோர் தென் 1 அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மோர் தென் 1 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தனித்தனி லேயராக வரும். ரைட். த ஆர்கிடெக்சர் This architecture is used for server accessed by client more than 1 layer interaction. Right. So single layer கிடையாது, double layer கிடையாது, more than 1 layer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The program could design the programmer, அதாவது அந்த ப்ரோக்ராமை போடுறாங்க பார்த்தியா, ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எவ்வளோ சாஃப்ட்வேர் தேவைப்படுது, அந்த சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து லேயர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ 1 லேயரா 2 லேயரா 3 லேயரா அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் இது மல்டி டயர் ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ மெயினாக
நம்ம இந்த பிஹெச்பி மாதிரியான இருக்கிற சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஏதாவது ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ரைட்டாக்கண்ணா? அடுத்தது ஸோ வெப் சர்வர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். அது எங்கே இருக்கும் அப்படின்னா சர்வர் மிஷினில் தான் அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். ரைட்டா? அடுத்தது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஹெச்பி மாதிரி இருக்கிற சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். எது? இந்த சர்வர் சாஃப்ட்வேர். ஸோ சர்வர் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் மிஷினில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க.